சிலுவை பாதை ஜெபிக்கணும். இப்போ இந்த மண் பாதையில் நான் கண்ணால் நானுமே ஏறினேன் இறங்கினா பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் சறுக்கி விழுந்துட்டு இருந்தாங்க. அப்போ படிக்கட்டு போடலாம், ஏன்னா இது வந்து செங்குத்து, அப்போ ரொம்ப ஸ்லோப்பாக போட முடியல. அப்போ படிக்கட்டு போட ஆரம்பித்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1000 படிக்கட்டு இதில் இருக்குங்க. 1000 படிக்கட்டு இங்கே இருக்கிற மக்கள் கஷ்டப்பட்டு இந்த படிக்கட்டு கட்டினாங்க. படிக்கட்டு கட்டின பின்னாடி தமிழக குருசுமலை, கேரளாவில் பார்த்தீங்கன்னா குருசுமலைன்னு இருக்குல்ல, அது மாதிரி தமிழக குருசுமலைன்னு சொல்லி அறிவிப்பு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பகுதியிலேருந்து வந்தாங்க. அதில் கோட்டாறு டைஸ்லேருந்து ஒரு பாரிஷ் வந்தாங்க. அதில் ஒரு பாட்டி 83 வயசுங்க. அந்த பாட்டி ஏறி இறங்கிட்டாங்க. அவங்க ஏறி இறங்கினோடனே எல்லாருக்கும் நான் அறிவித்து கை தட்டி அவங்கள பாராட்டிட்டு இருந்தேனா, இப்போ அந்த பாட்டி, சாமி அதெல்லாம் கிடக்கட்டும், கைப்பிடி வை அப்படின்னுச்சு. அந்த பாட்டி சொன்னது எனக்கு என்னமோ மாதா சொன்ன மாதிரியே இருந்துச்சு. உடனே அதுக்காக ஜெபம் பண்ண. ஆனால் மாதா இங்கே அற்புதங்க. இங்கே நடக்கிற எல்லாமே பல்வேறு ஊர்கள்லேருந்து தாராள உள்ளம் கொண்டவர்கள் கண்ணுக்கு தெரியாத இந்த கிராமத்திற்கு, இந்த இடத்திற்கு, இந்த தமிழக குருசுமலைக்கு நன்கொடை தராங்க. அப்படி இந்த கைப்பிடிக்கு, இந்த படிக்கட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் என்னுடைய நண்பர் ஒருவர் மைக்கேல்னு அவர் வந்து ஹெல்ப் பண்ணார். உடனே கைப்பிடி ஃபுல்லாக நாங்கள் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா 83 வயசில் பாட்டின்னு இல்லை, தாத்தா ஒருத்தர் ஏறி இறங்கிட்டாரு, சிஸ்டர் ஒருத்தங்க ஏறி இறங்கினாங்க 80 வயசுக்கு மேலே, ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க கூட ஏறி இறங்கியிருக்காங்க. பொறுமையாக ஏறினா 1 மணி நேரம்.